தென்னாப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான கானா பகுதியை சேர்ந்த உலக பிரசித்தி பெற்ற போதகர் டாக்டர் மைக்கேல் நட்டுமி அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்துள்ளார். பொதுவாக அடக்க ஆராதனையின் போது மக்கள் கண்ணீர் விட்டு அழுவதைத்தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த காணொளியை பாருங்கள். ஆயிரக்கணக்கான ஊழியர்களும் திரளான ஜனங்களும் வந்து பரலோக நம்பிக்கை பாடல்களை பாடி கீத வாத்தியங்களோடு ஆடி பாடி போதகரின் நல்வாழ்க்கைக்காக தேவனை துதிக்கின்றனர். பொதுவாக ஒருவர் மறைந்த பின்புதான் அவரை பற்றிய முழுமையான காரியங்கள் சமூகத்துக்கு வெளியே தெரியும். அந்த வகையில் போதகர் மைக்கேல் நட்டுமி அவர்களை குறித்த விவரங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டுள்ளது. 1958 ஆண்டு செப்டம்பர் 22 கானாவில் பிறந்த இவர் தன்னுடைய 26வது வயதில் பெந்தைக்கோஸ்தே திருச்சபையில் முழுநேர ஊழியத்தை தொடங்கினார். 33வது வயதில் தனக்கு அப்போஸ்தல அழைப்பு இருப்பதை உறுதி செய்த அவர் கானா பகுதியின் பல எல்லைகளுக்கு சென்று நூற்றுக்கணக்கான திருச்சபைகளை நிறுவினார். கல்வியின் மீது அதிக ஆர்வம் கொண்ட இவர் தான் படித்தது மட்டுமல்லாமல் தன்னை போல பிறரும் படிக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு கணக்கில்லாத மாணவர்களின் கல்விக்காக பாடுபட்டு உழைத்திருக்கிறார். தேவன் இவருக்கு 6 பிள்ளைகளை தந்திருந்தார். எனினும் கூடுதலாக 35 பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளைப் போல தத்தெடுத்து தான் வாழும் அதே வீட்டிலேயே அவர்களையும் வளர்த்தார். கொடிய பாவ பழக்கத்தில் இருப்போரை மீட்கவும், போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டோரை மீட்கவும், எய்ட்ஸ் போன்ற கொடிய வியாதிகளில் சிக்குண்டோரை காப்பாற்றும் பணியிலும் பள்ளிக்கூடங்கள் கட்டுதல், திருச்சபை கட்டுதல், அனாதைகளுக்கு வீடு கட்டுதல் போன்ற உயரிய சமூக பணிகளையும் இவர் தன் வாழ்நாளில் செய்துள்ளார். கால்பந்து போட்டியில் ஆர்வம் கொண்ட இவர் தனது நகராட்சியின் கால்பந்து போட்டிகளுக்கு வருடந்தோறும் வெள்ளி பாத்திரங்களை அன்பளிப்பாக வழங்குவதும் இவருடைய சிறப்பு. இவருடைய பல்வேறு சிறப்புகளை பாராட்டி கிராட்சி மேற்கு நகராட்சி மன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட தெருவிற்கு இவர் உயிரோடு இருக்கும் போதே இவருடைய பெயரை சூட்டி அரசு கௌரவப்படுத்தியது. மேலும் இவர் தன் வாழ்நாளில் சர்வதேச பெந்தைக்கோஸ்தே திருச்சபையின் தலைவராக 10 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். மேலும் கானா பைபிள் சொசைட்டியினுடைய தலைவராகவும் செயல்பட்டுள்ளார். பெந்தைக்கோஸ்தே பல்கலைக்கழகத்தில் வேந்தராகவும் கானா எய்ட்ஸ் ஆணையத்தின் உறுப்பினராகவும் இவர் பணி செய்துள்ளார். மேலும் கானா குடியரசின் அரசு விருதான ஆர்டர் ஆஃப் தி வோல்டா என்ற உயரிய தேசிய விருதையும் இவர் பெற்றுள்ளார். தேசத்திற்காக சமூகத்திற்காக செய்த பணிகளின் காரணமாக லிபியா சிவில் போரின் போது பணைய கைதியாக இவர் சித்திரவதை செய்யப்பட்டுள்ளார். தன் உடலில் பல்வேறு நச்சு பொருட்கள் சமூக விரோதிகளால் ஏற்றப்பட்டபடியினால் பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு சக்கர நாற்காலியை பயன்படுத்திதான் தன் வாழ்நாளை கடக்க வேண்டியதிருந்தது. எனினும் பல்வேறு இடங்களில் இறைப்பணியாற்றினார். நீண்ட நாட்களாக பலவீனத்தோடு போராடிய இவர் தன்னுடைய 65வது வயதில் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தார். இவருடைய இறுதி சடங்கு 2024 ஆண்டு பிப்ரவரி 24 ஸ்டேட் ஹவுஸின் ஃபோர் கோர்ட்டில் நடைபெற்றது. இந்த காட்சிகளைத்தான் தற்போது நாம் காணொளியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் எப்படி பிறக்கிறார் என்பது முக்கியமல்ல, தன் வாழ்வை முடிக்கும் போது எத்தகைய தடயத்தை விட்டு செல்கிறார் என்பதே முக்கியமானது. இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு இவரது வாழ்வு மாபெரும் எடுத்துக்காட்டாக அமைகிறது. நூற்றுக்கணக்கான திருச்சபைகளை உருவாக்கிய அப்போஸ்தலர் மட்டுமல்லாது அனாதை குழந்தைகளுக்கு தகப்பனாகவும் வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கு ஆதரவாளராகவும் இவர் செய்த பணி இன்றளவும் பேசப்படுகிறது. தங்களுக்கு நற்பாதையை வடிவமைத்து கொடுத்த போதகரை கண்ணீரோடு அல்ல மகிழ்ச்சியோடு வழியனுப்ப வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையோடு பரலோக நம்பிக்கை பாடல்களை பாடி இறுதி மரியாதை செய்யப்பட்டுள்ளது. இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற சர்வதேச கிறிஸ்தவ செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் கிறிஸ்டியன் நெட்வொர்க் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. Your